வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம பார்க்குற விஷயம் என்னன்னா, வலி. பெயின் வந்து எதனால ஏற்படும் அப்படின்னா, சில பேருக்கு ஏஜ் ரிலேட்டடான ப்ராப்ளம், தேய்மானத்தினால பெயின் வரலாம். சில பேர் வந்து ரொம்ப நேரம் உட்காந்து வேலை பார்க்கறதுனால, வேலை பளுனால அவங்களுக்கு கழுத்து வலி, இடுப்பு வலி, முழங்கால் வலி இந்த மாதிரி பெயின் வர்றதுக்கான வாய்ப்பு. சில பேர் சடன்னா எங்கேயாவது விழுந்திருப்பாங்க, தடுக்கி விழுந்திருப்பாங்க. அவங்களுக்கு பெயின் வரலாம். சில பேர் டேபிள் சிட்டிங் ஜாப்ல இருக்கிறவங்க ரிப்பீட்டடா முழங்கால் வந்து அந்த டேபிள்ல இடிச்சிட்டே இருக்கும்போது லிகமெண்ட் இன்ஜுரி ஆகி பெயின் வரும். சரி, இந்த மாதிரி தேய்மானத்தினாலேயோ ஒர்க் ஸ்ட்ரெஸ்னாலேயோ வந்த பெயினை வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ்லேயே ரெக்கவரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் ரெக்கவரி பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா அது அடுத்தடுத்த ஸ்டேஜ் போகாமல் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ ஃபர்ஸ்ட் ஸ்டேஜில் நம்ம ரெக்கவரி பண்ணிக்கல அப்படின்னு சொன்னால் அடுத்த ஸ்டேஜ் போகும்போது இடுப்பில், ஃபார் எக்ஸாம்பிள் இடுப்பில் மட்டும் வலி இருக்குது அப்படின்னா அது இடுப்பில் மட்டும் அந்த பெயின் வந்து செகண்ட் ஸ்டேஜில் தேர்ட் ஸ்டேஜில் இருக்காது. அடுத்தடுத்த ஸ்டேஜ் அதை சுற்றி இருக்கிற ஏரியாக்கெல்லாம் பெயின் போக ஆரம்பிக்கும். ஸோ அந்த மாதிரி பெயின் போயிடுச்சு அப்படின்னாலே பேஷண்ட் வந்து ரொம்ப சிவியராக பெயின் ஃபீல் பண்ணுவாங்க. அவங்களால வந்து தூங்குறதுக்கோ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கோ ரொம்ப அந்த பெயின் வந்து டிஸ்டர்ப்டாக இருக்கும். ஸோ பெயின் ஒன்ஸ் உங்கள் உடம்புல வந்துருச்சு அப்படின்னாலே ஆரம்ப நிலையில் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது, ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரி பண்ணிக்கிறது, மினிமம் ஆஃப் எக்ஸசைஸ் அண்ட் வந்து ரிச் விட்டமின் ஃபுட்டு வந்து எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அடுத்தடுத்த ஸ்டேஜ் போக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் அதுக்கான ப்ராப்பரான ட்ரீட்மெண்ட் அண்ட் டயக்னோசிங் கொடுத்தோம் அப்படின்னா தான் அந்த பேஷண்ட் வந்து அடுத்த ஸ்டேஜுக்கு போகாமல் பேஷண்ட்ஸ் வந்து ரெக்கவரியாக இருக்கலாம். ஓகே, ஸோ ஒன்ஸ் வந்து பெயின் வந்துருச்சு, ஆமாம் இடுப்பு வலி தானே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டிங்க அப்படின்னா அது அடுத்தடுத்த ஏரியாவை வந்து சஃபர் பண்ண ஆரம்பிச்சு அடுத்தது உங்களுக்கு பெயின் வந்து ரொம்ப அக்ரவேட் ஆகும்போது தேவையில்லாத ஒரு தொந்தரவு வந்து நீங்கள் அனுபவிக்கிற மாதிரி. அதனால் எப்போதுமே உடம்புல ஒரு தொந்தரவு பெயின் அப்படின்னு தண்டவடத்துலேயோ இல்லை மற்ற ஜாயின்ஸ்லேயோ வந்துருச்சு அப்படின்னா அதை ஏர்லி டயக்னோசிங் அண்ட் ட்ரீட்மெண்ட் வந்து பெஸ்ட் ரெமெடியாக உங்கள் லைஃப் வந்து ரன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.